நீதான் பாத்தியா? அதுகளை இங்க இருந்து தப்பிக்க விட்டுறாதீங்க. என்ன நெருப்பு தீந்துருச்சா? ஓ, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு நைட் ஃபியூரியை தாக்குனேன். போன தடவை நடந்த மாதிரி இல்ல. நான் அதை நெருப்பால தாக்குனேன், நம்புங்க. நீங்க யாரும் பார்க்கல. நான் அதை சரியா தாக்குனேன். நான் தாக்குன உடனே அது டபால்னு தரையில வந்து விழுந்துச்சு. ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் போதும். எதுவும் பேசாத. எப்ப நீ வெளியே வந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. பனிக்காலம் நெருங்கிடுச்சு. இந்த கிராம மக்களுக்கு நான் உணவு தயார் பண்ணி ஆகணும். இவங்களுக்கு தயார் பண்ணனும்னா 7 கிராமத்துல இருந்து வாங்கிட்டு வந்து சேகரிச்சாலும் பத்தாது போல இருக்கே. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல ஹிக்காவ். ஏன் நீ ஒரு சின்ன விஷயத்தை கூட கேட்க மாட்டேங்கிறன்னு தெரியல. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலப்பா. ஒரு டிராகனை பார்த்ததும் கொல்லணுங்கிறது என் விருப்பம். தலையை புடிச்சு திருவிடணும். நான் உங்க பையன் இல்ல, அப்படிதானே இருப்பேன். அது சரி. அதான் இப்ப பிரச்சனையே. டிராகனை கொல்றவங்க உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. இவன் வீட்டுக்கு போறானான்னு பாத்துக்க. இவனால ஏற்பட்ட நிலைமையை நான் சரி பண்றேன். சமயம் மொக்க வாங்கின போல இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி பார்த்தது இல்ல. என்ன இதெல்லாம்? பூராடே போய் புள்ள குட்டிங்களை படி வைங்கடா, போங்கடா. அதானே. நான் உண்மையிலேயே ஒரு டிராகனை தாக்குனேன். அவர் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. காது கொடுத்து கேட்டதானே நான் என்ன சொல்ல வரங்கிறது அவருக்கு புரிய வரும். அதை விட்டுட்டு கண்டபடி கத்திக்கிட்டே இருந்தா எப்படி புரியும்? நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எதுக்காக இவனை அந்த இடத்துக்கு போக விட்டீங்க? டிராகனை கொல்றதுக்குள்ள அதிக பலமும் சக்தியும் தேவை. அவன் தைரியசாலியா பார்க்க கம்பீரமா இருக்கணும். ஆனா இவனை பாருங்க, எலும்பு கொடுக்க டிரெஸ் போட்டு விட்ட மாதிரி இருக்கான். நீ அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஹிக்கா. உன் தோற்றத்தை பார்த்து அவர் கிண்டல் பண்ணதே இல்ல. உனக்குள்ள இருக்கிற குணாதிசயத்தை தான் அவரால் தாங்கிக்க முடியல. வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிட்டு இருக்கீங்கல்ல. இது பாரு, விஷயம் என்னன்னா, உனக்கு வராத விஷயத்த முயற்சி பண்றத இதோட விட்டுடு. நான் உங்க எல்லாரும் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது தப்பா? நாம அதுங்க கதையை முடிக்கணும். இல்ல அது நம்ம கதையை முடிச்சிடும். அதுங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதுங்களோட கூட்ட கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம்னா அதுங்கெல்லாம் இங்க இருந்து போயிடும். அதுக்கு வேற ஒரு இடத்த தேடி போயிடுங்க. பனிக்காலம் வர்றதுக்குள்ள இன்னொரு தடவை தேடி பார்ப்போம். அதுக்காக அனுப்புற கப்பல்கள் எதுவும் திரும்பி வந்தது இல்லையா? நாம வைக்கிங்ஸ். நாம தேடி போறது சாதாரண டிராகன்களோட இடம். யாரு என் கூட வரீங்க? அப்படியா? இங்க இருக்கிறவங்க ஹிக்கப்ப பாத்துக்கணும். இப்ப வந்தீங்களா வழிக்கு? சரி, நான் மூட்டை முடிச்சுக்களை கட்டுறேன். இல்ல, நீ இங்க இருந்து நம்ம புது குழுக்கு பயிற்சி கொடு. ஓ அப்படியா? சரி, நான் அந்த வேலையில இருக்கும்போது ஹிக்கப் நம்ம இடத்த பாத்துக்கட்டும். ஸ்டீல வளைக்கட்டும், கூர்மையான கத்திகளை உருவாக்கட்டும். அவனுக்கு நேரம் சரியா இருக்கும்ல. இதுல என்ன தப்பு நடந்துரும் சொல்லுங்க? அவனை என்ன பண்றதுன்னு தெரியல கோபர். மத்தவங்க கூட பயிற்சி எடுக்க இல்ல, நான் சீரியஸா பேசுறேன். நானும் தான். முதல் டிராகன் கூட்ட விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அவன் பயத்துல செத்துருவான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சதுனால தான். இல்ல உங்களுக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும்ல. அவன் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டாலே வித்தியாசமா நடந்துக்கிறான். அவன் எதையும் கேட்க மாட்டேங்கிறான். சரியா கவனம் செலுத்த மாட்டேங்கிறான். நான் அவனை மீன் பிடிக்க கூட்டிட்டு போன போய் அவன் ட்ரோல்ஸ வேட்டையாட போறான். ரோல்ஸ் எல்லாம் இருக்கா? அது உங்க சாக்ஸ திருடுச்சுல்ல? இடது காலோடது மட்டும்தான் திருடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் குழந்தையா இருக்கிறப்போ ஆரம்பிச்சிட்டாரு. என் அப்பா என் தலையால ஒரு பாறையை முட்டி மோத சொன்னாரு. நான் அதை செஞ்சேன். அது வினோதமா இருந்தது. நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அதனால என்னாச்சு தெரியுமா? உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். அந்த பாறை ரெண்டா பொளந்துச்சு. அது மூலமா வைக்கிங்கால என்ன செய்ய முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கோபர். நம்மால மலையை பேக்க முடியும், காடுகளை சமப்படுத்த முடியும், கடலை கட்டுப்படுத்த முடியும். என்னோட இளமை பருவத்திலேயே என்னோட சக்தி என்ன, நான் என்ன ஆவாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஹிக்கப் அந்த மாதிரி கிடையாது. உங்களால அவனை தடுக்க முடியாது. அவனை தயார்படுத்த மட்டும்தான் முடியும். இது பிரயோஜனம் இல்லாததா உங்களுக்கு தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களால எப்பவுமே அவனை பாதுகாக்க முடியாது. அவன் திரும்ப வெளியே போகத்தான் செய்வான். இப்போ கூட அவன் கிராமத்தை விட்டு வெளியே தான் இருப்பான்.
கடவுள் கூட இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. சில பேர் கத்தி இல்ல மக்க தான் தொலைப்பாங்க. ஆனா நான் குறி வச்சு தாக்குற ஒரு டிராகனைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். யம்மா! என்னால இத நம்பவே முடியல. நான் இத கொன்னுட்டேன். நான் இத கொன்னுட்டேன். எல்லாமே இனிமே மாற போகுது. எஸ், நான் இந்த பெரிய டிராகனை கொன்னுட்டேன். என்ன கத்துற? அசஞ்ச ஷூட் பண்றோம். சீ, சுத்திடுவேன்.